11ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள். தேர்வு நடைபெற்ற நாட்கள் 5/3/2025 முதல் 27/3/2025 வரை. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் 16/5/2025. தேர்வெழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,07,098. மாணவியரின் எண்ணிக்கை 4,24,610. மாணவர்களின் எண்ணிக்கை 3,82,488. தேர்ச்சி விவரங்கள். தேர்ச்சி பெற்றவர்கள் 7,43,232 92.09%. மாணவியர் 4,03,949 95.1% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 3,39,283 88.7% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 6.43% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் 11,025. கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்வெழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,11,172. தேர்ச்சி பெற்றோர் 7,39,539. தேர்ச்சி சதவிகிதம் 91.17%. கடந்த மார்ச் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி 0.92% கூடுதலாக உள்ளது. கூடுதல் விவரங்கள். மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 7,558. 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப் பள்ளிகள் எண்ணிக்கை 2,042. 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 282. பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம். அரசு பள்ளிகள் 87.34%. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.09%. தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.03%. பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம். இருபாலர் பள்ளிகள் 92.4%. பெண்கள் பள்ளிகள் 95.02%. ஆண்கள் பள்ளிகள் 83.66%. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 11.36% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 8.74% கூடுதலாகவும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை. தேர்ச்சி சதவிகிதம். தமிழில் 97.2% தேர்ச்சி. 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர் எண்ணிக்கை 41. இப்படி ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் என்று ஒவ்வொரு விதத்திலும் எத்தனை மாணாக்கர்கள் 100க்கு 100 வாங்கியிருக்கார்கள் என்கின்ற அந்த செய்தி குறிப்பும் உங்களிடம் அது வழங்கப்படும். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை 8,446. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 582. பிரிவு வாரியாக தேர்ச்சி சதவீதம். எந்த குரூப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ். அறிவியல் பாடப்பிரிவுகளில் 95.08%. வணிகவியல் பாடப்பிரிவுகள் 87.33%. கலைப்பிரிவுகள் 77.94%. தொழில்பாட பிரிவுகள் 78.31%. அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள். முதல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம், இரண்டாவது ஈரோடு, விருதுநகர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி. அரசு பள்ளி மாணாக்கரின் அதிக தேர்ச்சி சதவிகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள். முதல் மாவட்டம் அரியலூர், பிறகு ஈரோடு, நாகப்பட்டினம், விருதுநகர், சிவகங்கை. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 9,205. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 8,460. ஏறத்தாழ 91.91%. தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 125. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 113. 90.4%. தேர்வு எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை 4,326. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 950. 21.96%. 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க இப்போயே நீங்கள் உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். +1 பொறுத்த வரைக்கும் 2 மணியிலிருந்து உங்களுடைய தேர்ச்சிக்கான அந்த முழு தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு SSLC மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 2025 பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல் வழங்குதல், விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல், ஜூலை 2025 துணைத் தேர்வுகள் நடத்துதல் குறித்த அறிவிப்புகள். 10ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு மேல்நிலை கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் 19/5/2025 முதல் அனைத்து பள்ளிகளும் www.dge.tn.gov.in இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் 20/5/2025 முதல் 24/5/2025 வரை
தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 துணைத் தேர்வினை 4/7/2025 முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தேர்விற்கான கால அட்டவணை 16/5/2025 அன்று வெளியிடப்படும். துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித் தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் 22/5/2025 முதல் 6/6/2025 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்ச்சி சதவிகிதம் என்று வரும்பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளி, தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும். நம்முடைய மாணாக்கர்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் இன்றைக்கி அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ, ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இன்றைக்கி ஒரு நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1ஆக இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதத்தை எங்களால் பார்க்க முடிகிறது என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்கின்றேன்.